தி பாஸ் அத்தியாயம் 331. ஜான் சூர்யாவை இன்றை கொன்று வேலையை முடிக்க வேண்டும் என்று சாதாரணமாக சொல்ல மேத்யூ அவனிடம், ஜான், எனக்கு தெரிஞ்சு நீ அந்த பையனை குறைவா மதிப்பிடுறான்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலைய அவனோட 24வது வயசுலயே கடந்துட்டான். நீயும் நானும் வீரர்கள், அதனால உனக்கு 24 வயசுல இவ்ளோ பெரிய விஷயத்த செய்யறதோட அர்த்தம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்று மேத்யூ வாழ்ந்த குரலில் சொன்னார். ஜான் அதீத நம்பிக்கையில் பேசுவதாகவே அவனுக்கு தோன்றியது. 24 வயதில் ஒருவன் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்திருக்கிறான் என்றால் அவன் உலகில் இருக்கும் மாவீரர்களில் ஒருவனாக தான் கருதப்படுவான். அப்படி இருக்கும்போது அவனை எளிதில் கையாள முடியாது என்பதே மேத்யூவின் எண்ணம். அவன் 24 வயசுலேயே சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்திருந்தா என்ன இப்போ என்று கேட்டான் ஜான். அவன் இப்போதும் கூட மேத்யூவின் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மேத்யூ சூர்யாவை நினைத்து அதிக கவனத்துடன் இருப்பதாகவே அவன் நினைத்தான். அவன் எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி, அவன் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் ஆரம்ப நிலையில் மட்டுமே இருக்கிறான். ஆனால் அவனும் மேத்யூவும் அப்படி இல்லை. அவர்கள் இருவரும் சூர்யாவிற்கு சீனியர்ஸ். 10 வருடங்களுக்கு முன்பே சூர்யா இப்போது இருக்கும் நிலையை கடந்திருந்தார்கள் அவர்கள். அதோடு அவர்கள் இருவரையும் தவிர்த்து இங்கே நிஞ்சா வீரர்கள் பலரும் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் இருக்கும் போது அவன் ஒருவனை தங்களால் சமாளிக்க முடியாதா என்ன? கீழே இருக்க ஆளுங்களுக்கு தகவல் அனுப்ப, எதிரிகள் நடமாட்ட ஏதாவது தெரிஞ்சா உடனே நமக்கு தகவல் வரணும் என்றான் மேத்யூ. ஜான் உடனேயே வாக்கி டாக்கியை எடுத்து உத்தரவு பிறப்பிக்க ஆரம்பித்தான். மறுமுனையில் இருந்த யாரோ ஒருவர் மரியாதையுடன் ஓகே பாஸ் என்று தெரிவித்தான். அதே நேரம் அந்த தீம் பார்க் ஓரமாக மலை போல இருந்த பகுதியில் இருந்த சூர்யா கருப்பு நிற உடையில் நைட் விஷன் கண்ணாடி அணிந்து கொண்டு அங்கே நடப்பதை எல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் உள்ளே நுழைய ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் உண்மையில் சிவன்யாவை காப்பாற்ற வேண்டுமெனில் ஆவேசமாக எல்லாம் எதையும் செய்துவிடக் கூடாது. அந்த கண்ணாடி அவனுக்கு ஒரு நிஞ்சா வீரனிடமிருந்து கிடைத்தது. உள்ளே சென்ற போது ஒரு நிஞ்சா வீரனின் உடலில் இந்த கண்ணாடியும் அதனுடன் சேர்ந்து ஒரு துப்பாக்கியும் கிடைத்தது. ஏற்கனவே மார்டின் மூலம் இங்கே அவனுக்கு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் உண்மையில் அது என்ன மாதிரியான ஆபத்து என்று தெளிவாக எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. ஏனெனில் மார்டின் இந்த திட்டத்தின் தலைவர் இல்லை. எனவே அவர் மூலமாக திட்டம் என்ன என்று அவனுக்கு தெரியவில்லை. சிவன்யா அந்த ராட்டினத்துலதான் இருக்கா என்று ஆச்சரியமாக சொல்லிக் கொண்டான் சூர்யா. அந்த நைட் விஷன் கண்ணாடியின் மூலம் அவனுக்கு அந்த ராட்டினத்தின் மேலே உள்ள இருக்கையில் ஆள் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அவன் கணித்தது சரியாக தான் இருந்தது. சூர்யா அமைதியாக அனைத்தையும் யோசிக்க ஆரம்பித்தான். ஸ்னைப்பர்களை பார்த்தெல்லாம் அவன் ஆச்சரியம் கொள்ளவில்லை. சிவன்யா எந்தவித ஆபத்தும் இல்லாமல் நன்றாக இருக்கிறாள் என்பதை பார்த்ததும் தான் அவனுக்கு நிம்மதி உண்டாகியது. இப்போதைய சூழலில் சிவன்யா பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதே அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக இருந்தது. அவன் இந்த விஷயத்தை வெளியே தெரியப்படுத்தியது நன்றாகவே வேலை செய்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அதோடு சிவன்யா அபிமன்யு மாஸ்டரின் மகள் என்ற காரணத்தினால் கூட பயத்தில் அவளை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். என்னதான் சிவன்யா இப்ப நல்லபடியா இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்த்தா அவள் அந்த ராட்னத்துல இருந்து கீழே வர வச்சு காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போலயே என்று மனதினுள் யோசித்தான் சூர்யா. சிவன்யாவை கண்ட நொடி அவளை காப்பாற்ற செல்லாமல் எதிராளிகளின் அசைவுகளை கவனித்தான். அவன் முதலில் ராட்டினத்தின் மேல் இருக்கையில் இருக்கும் 4 ஸ்னைப்பர்கள் தவிர கீழேயும் ஆட்கள் இருப்பார்கள் என்று தோன்றியது. நைட் விஷன் கண்ணாடி மூலம் கீழே ஏதாவது நடமாட்டம் தெரிகிறதா என்று அவன் பார்க்க அவன் கண்களுக்கு யாரும் தெரியவில்லை. அதற்காக அங்கே யாரும் இல்லை என்ற முடிவுக்கு சூர்யா வந்துவிடவில்லை. எதிரி யார் கண்களுக்கும் தெரியாமல் பதுங்கி இருக்கிறான் என்றே அவன் எண்ணினான். அதன் பின்னர் அங்கிருந்த 3 அடுக்கு வீட்டை பார்த்தான் சூர்யா. அந்த வீட்டில்தான் இந்த திட்டத்தின் மெயின் ஆட்கள் இருப்பார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. முதல்ல மேல இருக்கிற 4 ஸ்னைப்பர்ஸ் தான் இந்த பார்க்ல என்ன அசைவு வந்தாலும் தகவல் சொல்ற பொறுப்புல இருக்கவங்க. நான் இங்க வந்து சேர்ந்த உடனே இவங்க தான் தகவல் அனுப்புவாங்க. 2வது ராட்டினத்துக்கு கீழே கண்டிப்பா ஒரு பெரிய டீம் காவலுக்கு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் என்ன தடுக்க காத்துக்கிட்டு இருக்கவங்க. கடைசியா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆட்கள் தான் என்ன கொல்ல காத்துக்கிட்டு இருக்கவங்க. இந்த மிஷினோட தலைமை பொறுப்புல இருக்கிற ஆள் தான் இங்க என்ன நடந்தாலும் பொறுப்பேற்கணும். அதே சமயம் இங்க நான் வந்த உடனேயே என்ன சுத்தி வளைச்சு கொள்றதுதான் அவங்களோட பிளான் என்று தான் பார்த்த சூழ்நிலையை வைத்து சூர்யா அமைதியாக தனக்குள் அனைத்தையும் கணக்கு போட ஆரம்பித்தான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவர்களது திட்டம் மிக தெளிவாக இருப்பதை அவன் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். 4 ஸ்னைப்பர்கள், அவர்களுக்கு கீழே நிஞ்சா வீரர்கள், அதோடு 2 பெரிய ஆட்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். இவ்வளோ தெளிவா அவங்க என்ன கொல்ல பிளான் பண்ணியிருந்தாலும் அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல. முதல்ல இங்க உள்ள இருக்கிற அவங்களுக்கு நான் அவங்க நாட்டுக்குள்ள வந்துட்ட விஷயமே தெரியாது. அவங்களோட திட்டம்படி நாளைக்கு தான் நான் இங்க வந்து சேருவேன். சோ இந்த நிமிஷம் அவங்க ரிலாக்ஸா தான் இருப்பாங்க.
அவங்க ரிலாக்ஸா இருக்கிற நேரத்துல தான் நான் அவங்க மேல அட்டாக் பண்ண சரியா இருக்கும். நான் அதுக்கு இன்னும் வேகமா செயல்படணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த மூச்செடுத்து தன் மனதை நிதானப்படுத்தினான் சூர்யா. இந்த நிமிடம் வரை அவன் இங்கே வந்துவிட்ட விஷயம் தீம் பார்க்குள்ளே இருப்பவர்களுக்கு தெரியாது என்றாலும் நீண்ட நேரத்திற்கு அவர்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்காது. ஏனெனில் அவன் ஏற்கனவே மார்டின் வீட்டினுள் நுழைந்து மார்டினையும் ராபர்ட்டையும் கொன்றுவிட்டிருந்தான். மார்டின் வீட்டிற்கு யாராவது சென்றால் அதன் பின்னர் கண்டிப்பாக அவர்கள் இறந்த உடலை வைத்து தான் இங்கே வந்துவிட்ட விஷயத்தை கணித்து விடுவார்கள். அதன் பின்னர் இந்த இடம் மிக தீவிரமான கண்காணிப்புக்கு வந்துவிடும். அப்படி எதுவும் ஆகிவிட்டால் அவன் உள்ளே செல்வதே கஷ்டமாகிவிடும். மேலே இருக்கும் சிவன்யாவை கீழே கொண்டு வருவதும் கஷ்டமாகிவிடும். இதையெல்லாம் யோசித்த சூர்யா தன் கையில் இருந்த நைட் விஷன் கண்ணாடியை ஓரமாக வைத்தவன் அந்த ராட்டினத்தின் கீழே அவனுக்காக மரணத்தை பரிசாக வைத்துக் கொண்டு காத்திருப்பவர்களை கவனிக்க ஆரம்பித்தான். சூர்யா அவர்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் உள்ளே இருந்த நிஞ்சா வீரர்களுக்கு மேத்யூவின் உத்தரவு போய் சேர்ந்தது. நிஞ்சா வீரர்கள் தலைவன், கவனமா இருங்க, ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சா கூட மேத்யூ சாருக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணணும் என்றான். இந்த உத்தரவை கேட்டு நிஞ்சா வீரர்கள் சலிப்புடன், அந்த சூர்யா தான் இன்னும் இங்க வந்து சேரவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் மேத்யூ சார் ரொம்ப கவனமா இருக்காரு? அதானே, அந்த சூர்யா இன்னும் அவங்க நாட்டுலதான் இருக்கான். அதோட அவன் இங்க வந்து சேர்ந்திருந்தா கூட பெருசா என்ன பிரச்சனை வந்துட போகுது? அதானே, அவன் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருந்தா மட்டும் என்னவா? நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அவனால அந்த பொண்ணை காப்பாத்திட முடியுமா என்ன? நீ சொல்றது சரிதான். நம்மள தவிர மேத்யூ சாரும் ஜான் சாரும் இருக்கும்போது அவன் ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட முடியும்? அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் இவங்க 2 பேரை விட பலசாலியா இருக்க முடியுமா என்ன என்று அங்கே காவலுக்கு இருந்த நிஞ்சா வீரர்கள் தங்கள் எண்ணங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டனர். சூர்யா வரவில்லை என்றாலும் அவர்களுக்கு பரவாயில்லைதான். ஒருவேளை சூர்யா தைரியமாக வந்தாலும் அதன் இறுதி முடிவு அவனது மரணமாக மட்டுமே இருக்கும். இந்த மிஷனை திட்டமிட்டது லங்கா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். மறுபுறம் அவர்களுக்கு துணையாக லங்கா தற்காப்பு கலைகள் அமைப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க் நிஞ்சா வாரியர்ஸ் இருக்கிறார்கள். இத்தனை பேர் இருக்கும்போது ஒரே ஒரு தற்காப்பு கலைஞன் வந்து தங்களை என்ன செய்துவிட முடியும்? எனவே அவர்களது திட்டம் எந்த விதத்திலும் தோல்வியடைய வாய்ப்பே இல்லை. அவர்களது இந்த எண்ணமெல்லாம் அவர்கள் சூர்யாவை குறைவாக மதிப்பிட்டதால் இருக்கலாம். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் நிஞ்சா வாரியர்ஸ் அனைவரும் கவனக்குறைவாக தான் இருந்தார்கள். அப்போது வாக்கி டாக்கியில் இருந்து மேத்யூ, எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க என்று சொன்னான். அவனது குரல் கேட்டதும் நிஞ்சா வீரர்கள் பயத்துடன் குரூப் 1 நார்மல், குரூப் 2 நார்மல் என்று ஒவ்வொரு அணியினராக தங்கள் இடத்தின் நிலவரம் என்ன என்று ரிப்போர்ட் செய்ய ஆரம்பித்தனர். எல்லா பக்கங்களிலிருந்தும் நிலைமை சரியாக இருப்பதாக தகவல் வந்தது. மீண்டும் நிஞ்சா வீரர்கள், மேத்யூ சாருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, காலையில இருந்து நாம இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் அந்த சூர்யா இங்க வந்து சேரல. இப்படி அவனுக்காக வெயிட் பண்ணியே நம்ம எல்லாரும் டயர்ட் ஆயிடுவோம் போல என்றார்கள். அப்பொழுது 10வது அணியின் தலைவன் தன் வாக்கி டாக்கியை எடுத்து, ஓகே, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, எப்படியும் அந்த சூர்யா இன்னைக்கு நைட் இங்க வரமாட்டான் என்று சொல்லிவிட்டு தன் வாக்கி டாக்கியை ஆஃப் செய்து கீழே வைத்தான். பின்னர் ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து தனக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு பற்ற வைத்தவன் தன்னுடன் இருந்தவர்களுக்கும் கொடுத்தான். அந்த நேரம் சூர்யா அந்த ஆளுக்கு வெகு தொலைவில் எல்லாம் இல்லை. எனவே அவன் பேசிய அனைத்தும் சூர்யாவிற்கு தெளிவாக கேட்டது. அந்த டீமில் இருந்த 5 பேரும் தங்கள் வாக்கி டாக்கியை அணைத்து விட்டார்கள். இதுதான் தனக்கு கிடைத்த சரியான சந்தர்ப்பம் என்று உணர்ந்தான் சூர்யா. ஆனாலும் அவன் உடனடியாக எல்லாம் செயல்படவில்லை. ஏனெனில் ராட்டினத்தின் மேலே இருக்கும் 4 ஸ்னைப்பர்கள் அந்த பார்க்கை சுற்றிதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் நால்வரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே அவன் செயலில் இறங்க வேண்டும். சூர்யா உடனேயே தன் நைட் விஷன் கண்ணாடியை எடுத்து மேலே பார்த்தான். அவர்கள் யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டதும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவன். அடுத்த நொடி தன் கால்களை தரையில் ஊன்றி தன் சக்தியை கொண்டு ஒரே பாய்ச்சலில் அந்த 5 நிஞ்சா வீரர்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவன் செயல்கள் மிக வேகமாக இருந்தது. அவன் தன் உடலின் பலத்தையும் மனபலத்தையும் ஒன்றாக இணைத்து செயல்பட்டான். கண்ணிமைக்கும் நொடியில் அங்கிருந்த 5 வீரர்களில் 2 பேரை கொன்றுவிட்டான் சூர்யா. என்ன நடந்தது என்று அவர்கள் யோசிக்கும் முன்பாகவே சூர்யா அவர்களை கொலை செய்திருந்தான். அந்த 2 பேரும் அப்படியே தரையில் சரிந்து விழுந்தனர். அந்த 5 பேரில் மீதமிருந்த 3 பிரம்மை பிடித்தது போல அப்படியே நின்று விட்டார்கள். அவர்கள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கொள்ள அவர்களால் உடனடியாக ரியாக்ட் செய்ய முடியவில்லை. அவர்கள் சூர்யாவை பார்க்கும் நொடி வரை ஏதோ மின்னல் தாக்கிய உணர்வில் தான் இருந்தார்கள். அவர்கள், சூர்யா வந்து விட்டானா? அதெப்படி இவ்வளவு விரைவாக வந்தான்? அவன் வந்துவிட்டதை கண்டு அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களது அதிர்ச்சிக்கு காரணம் இப்போதுதான் அவர்கள் அணியின் தலைவன் சூர்யா இன்னும் தங்கள் நாட்டிற்கு வரவில்லை என்று சொல்லியிருந்தான். ஆனால் அவன் அதை சொல்லி முடித்த அடுத்த கணம் சூர்யா அவர்கள் முன்னால் வந்து தங்கள் குழுவின் தலைவனை கொன்றுவிட்டான். அவனது செயல்களெல்லாம் மின்னல் வேகத்தில் இருந்தது.
அவர்கள் மூவரின் அதிர்ச்சியை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட சூர்யா அவர்களை தாக்க ஆரம்பித்தான். அவனது வலது கை வேகமாக ஒருவரின் கழுத்தை பிடித்து வளைத்து ஒரே இழுப்பில் உடைத்திருந்தான். அதன் பின்னரே மீதமிருந்த 2 பேர் சுயநினைவுக்கு வந்தனர். அவர்களில் ஒருவன் தன்னை அறியாமலேயே பின்னால் சென்றபடி தன்னிடமிருந்த துப்பாக்கியில் கை வைத்தான். சூர்யா தற்காப்பு கலைகள் அறிந்தவன் என்பதால் அவனிடம் சண்டை போட தன்னால் முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே சூர்யாவை தோற்கடிக்க துப்பாக்கி தான் ஒரே வழி. ஆனால் சூர்யா அந்த துப்பாக்கியை உபயோகிக்கும் வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கவே இல்லை. சூர்யாவின் இடது கையில் இருந்த கத்தி துப்பாக்கி எடுக்க சென்ற அந்த ஆளின் மேல் பாய்ந்தது. அவன் துப்பாக்கி எடுப்பதற்கு முன்பாகவே சூர்யா அவனை தரையில் சரிய செய்திருந்தான். அவனது தொண்டை குழியில் சரியாக சூர்யா வீசிய கத்தி சென்று தாக்கியிருந்தது. இப்போது அந்த 5 பேரில் ஒரே ஒரு நிஞ்சா வீரன் மட்டும்தான் பாக்கி இருந்தான். ஆனால் அவன் சூர்யாவை குறிவைக்கும் முன்பாகவே சூர்யா அவன் முன்பாக வந்து நின்றிருந்தான். சூர்யா அவனின் கை மணிக்கட்டை பிடித்து வளைத்து அங்கிருந்து அவன் தப்பிக்க முடியாமல் பிடித்துக் கொண்டான். அதே சமயம் சூர்யாவின் மற்றொரு கரம் அந்த ஆளின் தலையை பிடித்து வளைத்திருந்தது. அதன் பின்னர் அந்த ஆளின் உடலும் கீழே சரிந்தது. அந்த 5 பேரை கொன்று முடித்த பின்னரே சூர்யா ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டான். தி பாஸ். அத்தியாயம் 332. சூர்யா அந்த 5 பேரையும் வீழ்த்தி தரையில் சரித்தவன் அவர்கள் உடல்களை ஆராய்ந்தான். கடைசியாக தரையில் சரிந்தவன் இன்னும் இறக்கவில்லை. சூர்யா அவன் கழுத்தை வளைக்கும் போதே லேசாக பலம் கொடுத்து மட்டுமே வளைத்து பிடித்தான். எனவே அவன் வெறுமனே மயங்கி மட்டுமே சரிந்தான். 5 பேரில் 4 பேர் இறந்து போயிருக்க ஒருவன் மட்டும் மயக்கத்தில் இருந்தான். இவ்வளவையும் சூர்யா 2 நிமிடத்தில் செய்து முடித்திருந்தான். இதெல்லாம் செய்து முடித்து சூர்யா அதோடு தன் வேலையை நிறுத்தவில்லை. அவன் உடனேயே அந்த 4 உயிரற்ற உடல்களையும் இழுத்து சென்று அங்கே சாலையோரமாக இருந்த புதரில் யார் கண்ணுக்கும் தெரியாதபடி தள்ளிவிட்டான். பின்னர் அவர்களிடம் இருந்த மிஷின் கண்ணை ஒரு கையில் எடுத்துக் கொண்டவன் மயங்கி கிடந்த அந்த ஆளை இன்னொரு கையில் தூக்கி கொண்டவன் அந்த இரவின் இருளில் வேகமாக மறைந்து போனான். அந்த இடத்திற்கு அவன் வந்து சென்றது போல எந்த தடயத்தையும் அவன் விட்டு செல்லவில்லை. அவனது இந்த மிஷினில் முதல் படியை வெற்றிகரமாக முடித்திருந்தான் சூர்யா. அந்த தீம் பார்க்கிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருந்த மலைக்கு வந்த சூர்யா மயங்கி கிடந்த நிஞ்சா வாரியரை தரையில் கிடைத்தினான். பின்னர் தன்னிடமிருந்த கத்தியை கையில் எடுத்தவன் மயங்கியிருந்தவன் தொடையில் ஒரு முறை குத்தினான். உடனேயே அவன் கால்களிலிருந்து ரத்தம் பீறிட்டு கொண்டு வெளியே வந்தது. அவன் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மயக்கத்திலிருந்தவன் வழியில் மெதுவாக கண்பிடித்தபடி வழியில் முணங்கினான். ஆனால் அவன் முணங்கல் சத்தம் வெளியே கேட்காதபடி சூர்யா ஏற்கனவே அவன் வாயை அடைத்திருந்தான். அதன் பின்னரே அந்த ஆளுக்கு தன் நிலை நினைவு வர தன் முன்பாக இருந்த சூர்யாவை பார்த்தவன் தன் மரணத்தை கண்முன்னால் பார்த்தது போல அவன் முகம் பயத்தில் வெளிரி போனது. அவன் கண்களில் பயம் நிறைந்திருக்க அவனால் சரியாக மூச்சு கூட விட முடியவில்லை. பயத்தை தவிர்த்து அவன் முகத்தில் ஒரு கேள்வியும் தோன்றியது. தன் முன்னால் இருப்பவன் சூர்யாவாக தான் இருக்கும் என்று அவர்கள் ஏற்கனவே கணித்து வைத்திருந்தாலும் தங்களுக்கு தெரியாமல் அவன் எப்படி லங்காவிற்குள் நுழைந்தான் என்ற கேள்வி அவன் முகத்தில் தோன்றியது. அவனது யோசனையை கண்டு கொள்ளாத சூர்யா அவனை பார்த்து, உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா இல்ல சாகணுமா என்று பேச ஆரம்பித்தான். அந்த ஆள் உடனேயே வேகமாக ஆமாம் என்று தலையசைத்தான். அவன் கண்களில் வாழ வேண்டும் என்ற வெறி தெளிவாக தெரிந்தது. சூர்யா அவனை எப்போதோ கொன்று இருக்க முடியும். ஆனால் அவன் அதை செய்யாமல் தன்னை மயக்கம் செய்து அவனது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறான். அப்படியென்றால் அவனுக்கு தன்னிடம் ஏதோ தேவை இருக்கிறது என்று எண்ணினான். அவன் என்ன நினைக்கிறான் என்று கண்டு கொள்ளாத சூர்யா, நீ வாழணும்னு நினைச்சா அப்ப உடனே இந்த இடத்துல நீங்க என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க, அப்புறம் இங்க இருக்க ஆளுங்க பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரியணும். உனக்கு நான் 5 செகண்ட்ஸ் தான் டைம் கொடுப்பேன் என்றான் சூர்யா. 5, 4 என்று சூர்யா சொல்ல ஆரம்பிக்க, எனக்கு எதுவும் தெரியாது என்று சூர்யா பேசி முடிக்கும் முன்பாகவே குறுக்கிட்டு மறுப்பு தெரிவித்தான். அதில் சூர்யாவின் முகம் கடுமையாக மாற, உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே என்று சொன்னவன் தன் கையில் இருந்த கத்தியினால் அவன் தொடையில் மீண்டும் ஒரு முறை ஓங்கி குத்தினான். ஏற்கனவே வந்து கொண்டிருந்த ரத்தத்துடன் இப்போது இன்னும் அதிகமான ரத்தம் வெளியேற ஆரம்பித்தது. அந்த ஆளின் முகம் உடனேயே சிவப்பாக மாறிவிட்டது. என்ன கொன்னுடாத, நீ என்ன கொன்னாலும் கூட உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாத என்று வழியில் திணறி திணறி பேசினான் அவன். என்னதான் அவன் கடினமான பயிற்சிகளில் ஈடுபட்டு நிஞ்சா வாரியர்ஸில் சேர்ந்திருந்தாலும் இதற்கு மேல் வழியை தாங்கி தன்னால் எதையும் மறைக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். தரையில் சரிந்திருந்தவன் உடல் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருக்க அவன் மனம் முழுக்க பயம் நிறைந்திருந்தது. அவனது பயத்தை அவன் கண்களில் கண்ட சூர்யா, கவலைப்படாத, நீ நான் கேட்ட கேள்விகளை எனக்கு சொல்லிட்டா நான் கண்டிப்பா உன்னை உயிரோட விடுவேன் என்றான் சூர்யா. நிஜமாவே நீ என்ன உயிரோட விடுவியா என்று நம்ப முடியாமல் கேட்டான் அந்த ஆள். கண்டிப்பா உன்னை கொல்ல மாட்டேன் என்று மீண்டும் சொன்னதையே சொன்னான் சூர்யா. நிஜமாவா
என்று கேட்ட அந்த சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவ்வளவு வலியை அனுபவித்திருந்தான் என்பதால் அவனது மரணம் உறுதி என்றே அவன் எண்ணியிருந்தான். அப்படி இருக்கும்போது இன்னமும் அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்பதை கண்ட சூர்யாவுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் சிவன்யாவை காப்பாற்ற வேண்டுமெனில் அங்கே என்ன நடக்கிறது என்று தெளிவான தகவல் அவனுக்கு வேண்டும். ஆனால் இப்போது அவனிடம் அந்த பொறுமை இல்லை. இருந்தாலும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட சூர்யா அந்த ஆளிடம் தனக்கு தேவையான தகவல்களை வாங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவனை சமாதானம் செய்யும் விதமாக பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். நான் சொல்றத நம்ப மாட்டியா நீ? நான் இங்க என் ஃப்ரெண்ட காப்பாத்த வந்திருக்கேன். அப்புறம் ஏன் உன்னை கொல்ல போறேன்? நீ அந்த டீம்ல வேலை பார்க்கிற ஒரு ஆள். அந்த டீமோட தலைமை இல்லையே. அந்த பொண்ணை கடத்திட்டு வந்த ஆள் கூட நீ இல்லையே. அதனால எனக்கு உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தேவையான தகவல் சொல்லிட்டா நான் உன்னை கண்டிப்பா உயிரோட விட்டுடுறேன் என்று உறுதியாக சொன்னான் சூர்யா. அந்த ஆளும் சூர்யாவின் உறுதியான வார்த்தைகளை நம்பியவன், நாங்க மொத்தம் இங்க 130 பேர் இருக்கோம். 100 மீட்டர் நிஞ்சா வாரியர்ஸ். மீதம் இருக்க 30ல 20 பேர் எங்க ஜூனியர்ஸ். அப்புறம் மீதம் இருக்க ஆளுங்க சீனியர்ஸ். அவங்கள தவிர ஜான் சாரும் மேத்யூ சாரும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சக்தியை கட்டுப்படுத்தும் தர நிலையில இருக்கவங்க என்று அங்கிருக்கும் ஆட்கள் குறித்த தகவல்களை சொன்னான் அவன். சரி, இவ்ளோ பேர் இருக்கிற அளவுக்கு என்ன வேலை என்று கேட்டான் சூர்யா. நாங்க 100 நிஞ்சா வீரர்கள் சுத்தி கண்காணிப்பு பொறுப்பு. ஒரு 30 பேர் ராட்டினம் பக்கத்துல காவலுக்கு இருக்காங்க. 4 ஸ்னைப்பர்ஸ் மேல இருக்கிற சீட்ல இருக்காங்க. நீ உள்ள வந்ததும் உன்னை பார்த்துட்டு உடனேயே உன்னை சுடுறதுதான் அவங்களோட வேலை என்று சொன்னான் அந்த ஆள். வாழ வேண்டும் என்ற ஆசையில் அவன் எதையும் மறைக்காமல் அவர்கள் திட்டம் அனைத்தையும் சூர்யாவுக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தான் அவன். அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணும் கூட மேல இருக்கிற சீட்ல தான் இருக்கா. அவளை அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதையும் நான் உன்கிட்ட இருந்து மறைக்கல, என்னை விட்டுடு என்று அனைத்தையும் சொல்லி முடித்த அந்த ஆள் சூர்யாவிடம் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்ச ஆரம்பித்திருந்தான். ஏனெனில் தான் அனைத்து தகவல்களையும் சொன்ன பின்னர் தன் தேவை சூர்யாவுக்கு இருக்காது. எனவே அவன் தன்னை கொல்ல தயங்க மாட்டான் என்று எண்ணிதான் கெஞ்ச ஆரம்பித்தான் அவன். நீ சொன்ன எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும். அதோட நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால நான் கண்டிப்பா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்றான் சூர்யா. சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட அந்த ஆள் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான். ஆனால் அடுத்து சூர்யா தன் 2 விரல்களை மடக்கி வாள் போல அதீத வேகத்துடன் அந்த ஆளை நோக்கி தன் கையை கொண்டு வந்தவன் அந்த ஆளின் பின்தலையில் ஒரு தட்டு தட்டினான். உடனேயே அந்த ஆள் மயங்கி போனான். சூர்யா அவனிடம் சொன்னது போல அவனை கொல்லவில்லை. அவன் அந்த ஆளை மயங்க மட்டுமே செய்திருந்தான். எப்படியும் தனக்கு தேவையான விவரங்கள் அனைத்தையும் அவன் சொல்லி இருக்க அவனை கொல்லும் அளவிற்கு சூர்யா ரத்த வெறி பிடித்து அலையவில்லை. அதனால் அவனை விட்டுவிடவே எண்ணினான். இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பிற்காக தான் அவனை மயங்க மட்டும் செய்திருந்தான். அப்படி செய்தால் மட்டுமே அவனது திட்டம் எந்த தடையும் இல்லாமல் சரியாக செல்லும். அப்படி இல்லை என்றால் அவன் தன்னுடன் இருக்கும் ஆட்களுக்கு சூர்யா வந்த விஷயத்தை எப்படியும் தெரியப்படுத்தி விடுவான். அந்த ஆளின் உடலை தூக்கி ஒரு மரத்தின் பின்னால் சாய்த்து அமர வைத்த சூர்யா அதற்கு மேல் அமைதியாக இருக்கவில்லை. உள்ளே தீம் பார்க்கில் என்ன மாதிரியான ஆபத்துகள் அவனுக்கு இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. எனவே அவன் இனி வேகமாக செயல்பட வேண்டும். இந்த இரவு தான் அவன் செயல்பட சரியான நேரமும் கூட. இந்த இரவின் இருள் அவனுக்கு துணையாக இருக்கும். வேகமாக சூர்யாவின் உடல் இருளில் மறைந்து தீம் பார்க்கில் நுழைந்தது. அதே சமயம் தீம் பார்க்குள்ளே இருந்த நிஞ்சா வீரர்கள் யாரும் தங்களுடன் இருந்த 5 ஆட்களை காணவில்லை என்று உணரவே இல்லை. சூர்யா ஒரு மரத்தின் கீழே வந்து நின்றான். அந்த மரத்தின் பெரிய இலைகள் வழியாக அவன் மேலே பார்க்க அங்கே கையில் துப்பாக்கியுடன் ஆட்கள் அமர்ந்திருந்தனர். இப்போது சூர்யாவின் இலக்கு அந்த 4 ஸ்னைப்பர்கள் தான். அவர்கள் 4வரும் மேலே இருப்பதால் கீழே எந்த பக்கத்திலிருந்து என்ன நடந்தாலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அவர்களுக்கு மறைந்து எதையும் செய்ய முடியாது. அடிக்கடி சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் இந்த மிஷனை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மேலே இருக்கும் அந்த 4 பேரை அகற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் சூர்யா சண்டையிடும் போது அவர்கள் அவனுக்கு தேவையில்லாத தொல்லையை கொடுப்பார்கள். இந்த முறை சூர்யாவிடம் 2 மிஷின் கன் இருந்தது. நிறைய ஆட்களுடன் சண்டையிடும் போது இந்த மாதிரி மிஷின் கன் தான் வசதியாக இருக்கும். ஆனால் இந்த துப்பாக்கிகள் அதிக தூரத்திலிருந்து சுட சரியாக இருக்காது. இந்த துப்பாக்கி அதிகபட்சம் 200 மீட்டர் தொலைவு வரைதான் சுடும். இது எதிரியிடமிருந்து அவனை அதிக தூரத்தில் நிறுத்தாது என்றாலும் சூர்யா இப்போது அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. அவன் இங்கே வந்த காரணம் அவர்களை எதிர்கொள்ளதான். அப்படி இல்லாமல் அவன் பதுங்கிக் கொண்டே இருந்தால் சிவன்யாவை அவனால் காப்பாற்ற முடியாது. சூர்யா தன்னை சுற்றி இருந்த இருட்டை தனக்கு சாதகமாக்கி கொண்டவன் அந்த ராட்டினத்தை மேலும் நெருங்கி சென்றான். இது அவனுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம்தான். அதே சமயம் மேலே இருக்கும் ஸ்னைப்பர் தான் அவனது குறி என்றாலும் அவர்கள் தன்னை சுடுவதை அவனால் அனுமதிக்க முடியாது. அப்படி இல்லை என்றால் அவன் இங்கு வந்த நோக்கம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். சூர்யா மெதுவாக தரையில் படுத்து தவழ்ந்து தவழ்ந்து அந்த ராட்டினத்தை நெருங்க ஆரம்பித்தான்.
என்னதான் இரவு நேரமாக இருந்தாலும் கண் பார்வை நன்றாக இருப்பவர்களால் தரையில் புற்களுக்கு இடையே ஏதோ ஊர்ந்து செல்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும். 100 மீட்டர் தொலைவை கடந்து செல்லவே சூர்யாவுக்கு 10 நிமிடம் கடந்திருந்தது. ஏனெனில் அவன் தவழ்ந்து செல்வது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் சுற்றி நடக்கும் அனைத்தையும் அவதானித்து செல்ல வேண்டும். மித்ரன் மாஸ்டர் எப்போதும் அவனிடம் வெளியே இருக்கும் ஆயுத பலத்தை மட்டுமே நம்பி செயல்படக்கூடாது, அந்த ஆயுத பலம் தற்காப்பு கலை நகர்வுகளை பாதித்துவிடும் என்று அவனுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்போது அவன் இந்த சூழ்நிலையில் ஆயுதங்களை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் ஜெயிக்க வாய்ப்பு குறைவு. இந்த நேரம் அவன் கொஞ்சம் கூட கவனக்குறைவாக செயல்பட முடியாது. ராட்டினத்திற்கு 50 மீட்டர் தொலைவில் வந்ததும் சூர்யா வேகமாக அவனது மிஷின் கன்னை சரி பார்த்து கொண்டான். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. பின்னர் அவன் அதில் ஒரு சைலன்சரை பொருத்தினான். சைலன்சர் போட்டு துப்பாக்கியை பயன்படுத்தினால் அதிகம் பேரை துப்பாக்கி சத்தம் இருக்காது. அதே சமயம் மேலே இருக்கும் 4 பேரும் சுதாகரிக்கும் முன்பாக தன் வேலை முடிந்துவிடும் என்று எண்ணினான் சூர்யா. எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்த சூர்யா பின்னர் அந்த ஆட்களிடமிருந்து எடுத்த வாக்கி டாக்கியை ஆன் செய்தவன் தன் குரலை மாற்றி அந்த மயங்கி கிடக்கும் ஆளின் குரலில், எல்லாரும் நல்லா கவனிங்க, தென் கிழக்கு பகுதியில ஏதோ நடமாட்டம் தெரியற மாதிரி இருக்கு என்று அவன் சொல்லி முடித்ததும் அங்கு இருந்த எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். அங்கிருக்கும் அனைத்து வீரர்களிடமும் வாக்கி டாக்கி இருந்தது. எனவே சூர்யா சொன்ன செய்தி எல்லோருக்கும் தெளிவாக போய் சேர்ந்தது. ராட்டினத்தின் கீழே இருந்த சில நிஞ்சா வீரர்கள் வேகமாக எழுந்து தங்களிடமிருந்த பிளாஷ் லைட்டை எடுத்து சூர்யா சொன்ன திசையில் காட்டி பார்க்க ஆரம்பித்தனர். அதே நேரம் வீட்டினுள் இருந்த ஜான் இந்த செய்தியை கேட்டு உற்சாகமாக உணர்ந்தான். ஒரு வழியாக அவன் எதிர்பார்த்த அந்த ஆள் வந்துவிட்டான். ஒருவேளை நிஜமாகவே அவன் வந்துவிட்டிருந்தால் அடுத்த சில நிமிடங்களுக்கு நல்ல வேடிக்கையாக இருக்கும் என்று எண்ணினான் ஜான். அதே நேரம் வெளியே டமால் டமால் என்று 4 முறை துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. ஆனால் சத்தம் வந்த இடம் தென்கிழக்கு பகுதியில் இல்லை, அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகாமையில் தான் கேட்டது. யாரோ ஒரு ஆள், சூர்யா இங்கதான் இருக்கான், அவன் வந்துட்டான் என்று கத்த ஆரம்பித்தான். துப்பாக்கி சுடு சத்தம் கேட்டதுமே ஜான் அமர்ந்திருந்த இடம் விட்டு எழுந்திருந்தான். சூர்யா நிஜமாகவே லங்காவிற்குள் நுழைந்து இந்த இடத்திற்கும் வந்து விட்டான். இது அவன் மனதில் ஒருவித அசௌகரியத்தை உண்டாக்கியது. அந்த துப்பாக்கி சுடு சத்தம் ராட்டினம் அருகே இருந்துதான் வந்தது. முதல் குண்டு சிவன்யாவை நோக்கி துப்பாக்கியை குறிப்பார்த்து கொண்டிருந்தவன் மேல்தான் பாய்ந்தது. மீதமிருந்த மூவரும் அதற்கு எதிர்வினை ஆற்றும் முன்பாக அவர்களையும் சுட்டு தள்ளியிருந்தான் சூர்யா. சில நொடிகளில் 4 பேரையும் சுட்டு வீழ்த்தியிருந்தான். தி பாஸ் அத்தியாயம் 333. சூர்யா ராட்டினத்தின் மேலே இருந்த 4 ஸ்னைப்பர்களை சுட்டு வீழ்த்தியதில் அவர்கள் 4 பேரும் கீழே விழுந்தனர். எல்லோரின் நெற்றி பொட்டிலும் துப்பாக்கி குண்டு சரியாக சென்று இறங்கி இருந்தது. பின்னர் ராட்டினத்தில் ஆங்காங்கே இருந்த வீரர்களின் மேலும் அடுத்தடுத்த துப்பாக்கி குண்டுகள் இறங்க ஆரம்பித்திருந்தது. இதெல்லாம் திடீரென நடக்க அங்கிருந்த யாருக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. அதே சமயம் ராட்டினத்திலிருந்து கீழே விழுந்த ஸ்னைப்பர்கள் கையில் இருந்த துப்பாக்கி அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி சில முறை வெடிக்க அந்த சத்தத்தில் தான் எல்லோருக்கும் ஏதோ தவறாக நடக்கிறது என்று புரிந்தது. கண்ணிமைக்கும் நொடிக்குள் பல வீரர்கள் இறந்து போயிருந்தார்கள். வாக்கி டாக்கியில் வந்த தகவலின்படி தென்கிழக்கு பக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் ஜான். மேத்யூ எல்லோரும் இந்த பக்கம் நடக்கும் நிகழ்வை பார்த்து திகைத்து போனார்கள். சத்தம் எழுப்பியது சூர்யாவின் துப்பாக்கி இல்லை, ஸ்னைப்பர்கள் துப்பாக்கி. இந்த நொடி அவர்கள் எல்லோரும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போது கூட சூர்யா இப்படி தங்களை முட்டாளாக்கி இருக்கிறான் என்று என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதிலும் அவன் எப்படி லங்காவிற்குள் எந்தவித தடயமும் இல்லாமல் நுழைந்தான் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்தது. நாட்டினுள் நுழைந்தது மட்டுமில்லாமல் இந்த இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் அவன். ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாமல் தங்களை தாக்க ஆரம்பித்து விட்டான். அங்கிருந்த லங்காவை சேர்ந்தவர்களால் மட்டும் இதை நம்ப முடியாமல் இல்லை. சிவன்யாவினால் கூட இதை நம்ப முடியவில்லை. சிவன்யா அந்த ரோலர் கோஸ்டரில் இருக்கும் மேல் இருக்கையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாள். அவள் வாயில் ஒரு வெள்ளை துணி அடைக்கப்பட்டிருந்தது. எனவே அவளால் பேச முடியவில்லை. ஆனால் அவளுக்கு துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அவளை சுற்றியிருந்த ஆட்கள் மேலே இருந்து கீழ்ப்பக்கம் சரிவதை அவளால் பார்க்க முடிந்தது. எனவே கீழே என்ன நடக்கிறது என்பதை அவளால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. சூர்யா, நீங்க வந்துட்டீங்களா என்று தன் மனதினுள்ளேயே கேட்டுக்கொண்டாள். இந்த மாதிரி சூழ்நிலையில் சூர்யா மட்டும்தான் அனைத்து ஆபத்துகளையும் தாண்டி தன்னை காப்பாற்ற வருவான் என்று நம்பினாள் அவள். அவள் மனது உற்சாகத்தில் துள்ள ஆரம்பித்தது. அவள் தன்னை மீறி எழ முயற்சி செய்தாள். ஆனால் அவளை கட்டி வைத்திருக்க அவளால் அந்த இடத்தை விட்டு அசைய முடியாமல் போனது. வாயில் இருக்கும் அந்த துணியையாவது தள்ளுவோம் என்று அவள் முயற்சி செய்ய அதை கூட அவளால் செய்ய முடியவில்லை. இந்த இடத்தில் இருக்கும் ஆபத்துகள் என்ன என்று அவளுக்கு தெரியும். அதை அவள் சூர்யாவிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. சூர்யாவிற்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று சிவன்யாவிற்கு கவலையாக இருக்க அவள் கண்களிலிருந்து கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது.
கடைசியில் அவளுக்கு இருந்த ஒரே வழி கடவுளிடம் சூர்யாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே என்று வேண்டிக் கொள்ள மட்டுமே முடிந்தது. தன்னை கடத்தியவர்கள் எதற்காக கடத்தினார்கள் என்று கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவள் அறிவாள். அங்கிருக்கும் வீரர்களின் இலக்கு சூர்யாவை கொல்வது என்பதும் அவள் அறிவாள். அதே சமயம் அந்த ராட்டினத்தை சுற்றி இருந்த 10 வீரர்கள் கனவிலிருந்து விழித்தவர்கள் போல அவர்களில் ஒருவன் வாக்கி டாக்கியை எடுத்து எல்லோருக்கும் தகவல் சொல்ல ஆரம்பித்தான். சூர்யா, அந்த சூர்யா வந்துட்டான் என்று முயன்றும் அவன் குரலில் இந்த பயத்தை அவனால் மறைக்க முடியவில்லை. நிஞ்சா வாரியர்ஸ் அமைப்பை சேர்ந்தவன் என்பதால் விதுரனின் குடும்பத்தார் ஏர்போர்ட்டில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நன்றாக அறிவான் அவன். எவ்வளவு கட்டுப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தும் ஆனால் ஏன் விமான நிலையத்திலிருந்து தங்களுக்கு சூர்யா வந்துவிட்டதாக எந்த ஒரு தகவலும் வரவில்லை? அவ்வளவு கட்டுப்பாட்டுகளை மீறி அவன் எப்படி இங்கே வந்தான்? அதுவும் வந்தது மட்டுமல்லாமல் இவ்வளவு பேரை சிறிது நேரத்திற்குள் கொன்று குவித்து விட்டான். இவ்வளவு நடந்த பின்னர் அவர்களால் எப்படி பயப்படாமல் நிதானமாக இருக்க முடியும்? மீண்டும் ஒருமுறை துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்க அந்த சத்தத்தில் அவனது யோசனை தடைப்பட்டது. தன்னை நோக்கி ஒருவன் துப்பாக்கியால் குறிப்பார்ப்பதை பார்த்து சூர்யா பட்டன அவனை சுட்டு விட்டான். யாராக இருந்தாலும் ஒரே ஷாட் தான். அதே சமயம் வாக்கி டாக்கியிலிருந்து ஜான், எப்படி அவன் உள்ள வந்தான் செக் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் இன்னும் முழுதாக சுயநினைவிற்கு வரவில்லை. யாரும் அவனது கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அங்கே மீதமிருந்த 9 நிஞ்சா வீரர்களும் அவர்களது இடத்தை விட்டு கொஞ்சம் அசைந்தால் கூட தங்கள் உயிர் போய்விடுமோ என்று பயந்தார்கள். சார், துப்பாக்கி சத்தம் ரோலர் கோஸ்டர் பக்கத்துல இருந்துதான் வருது. ஆனா அங்க இப்ப என்ன நிலவரம்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம் என்று வாக்கி டாக்கியில் நிஞ்சா வீரர்களின் இன்சார்ஜ் ஓடிக்கொண்டே பதில் சொன்னான். அவர்களது உண்மையான திட்டம் சூர்யா இங்கே வந்ததும் ஏற்கனவே ரோலர் கோஸ்டர் கீழே இருந்த வீரர்களுடன் தாங்களும் போய் இணைந்து கொள்வது என்பதுதான். அவர்கள் எல்லோரும் ரோலர் கோஸ்டருக்கு அருகில் தான் இருந்தனர். சூர்யா தன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டவன் உடலை முறுக்கி வளைத்து நெட்டி முறித்தவன் மெதுவாக பின்வாங்கி இருளில் சென்று மறைய ஆரம்பித்தான். அங்கே அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்து ஜான், சசாஸ்கி என்ன நடக்குதாங்க, எனக்கு பதில் சொல்லு என்று கத்திக் கொண்டிருந்தார். சசாஸ்கி தான் நிஞ்சா வாரியர்களுக்கு இன்சார்ஜ். எனவே அவர்தான் அங்கே என்ன நடந்தாலும் பொறுப்பு. சார், அந்த சூர்யா ரோலர் கோஸ்டர் பக்கத்துல பதுங்கி இருந்து நம்மளோட 4 ஸ்னைப்பர்களையும் கொன்னுட்டான். அப்புறம் ரோலர் கோஸ்டர்ல அங்கங்க காவலுக்கு இருந்த நம்ம நிஞ்சா வீரர்களையும் எல்லாம் கொன்னு இருக்கான் என்று சொன்னார் சசாஸ்கி. சூர்யா அங்கே இருந்த சமயம் சசாஸ்கி சற்று தொலைவில் இருந்தான். சூர்யா தாக்குதல் நடத்தும் போது ஒரு பாறையில் மறைந்து கொண்டான். எனவே சூர்யா சென்ற பின்னர் இப்போது வெளியே வந்து அங்கிருக்கும் சூழ்நிலையை ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தான். நீ என்ன சொல்ற என்று ஜான் கேட்கும் முன்பாகவே அந்த அறையில் இருந்த இன்னொருவன், நீ என்ன சொல்ற, 4 ஸ்னைப்பர்ஸ கொன்னுட்டானா அவன் என்று கேட்டான். ஆமா என்று ஒரே வார்த்தையில் பதில் சொன்னான் சசாஸ்கி. அவன் சொன்ன எல்லாமே அங்கே நடந்த உண்மைகள். ஆனால் அதையெல்லாம் சொல்லும் போது அவன் மனதினுள் எவ்வளவு பயந்தான் என்று அவன் மட்டுமே அறிவான். அவனுக்கு துப்பாக்கிகள் எல்லாம் வெகு பரிச்சயம். ஆனால் சூர்யா அந்த 4 ஸ்னைப்பர்களை கொன்ற விதம் கண்டு அவன் அவ்வளவு பயந்து போனான். மேலே தூரத்தில் இருக்கும் 4 பேரையும் ஒரே ஷாட்டில் கொன்ற விதம், அதுவும் இருட்டில் ஒரே ஒரு முறையில் ஒரு ஆளை கொல்வது எல்லாம் அவனால் இன்னுமே நம்ப முடியவில்லை. இது கண்டிப்பா இது நடந்திருக்கவே முடியாது. அவன் இவ்வளவு செய்யற வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று கத்தினான் அவன். 4 ஸ்னைப்பர்களை ஒரே நேரத்தில் கொல்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் இதை யோசித்துதான் 4 பேரையும் வெவ்வேறு திசையில் நின்று காவல் காக்க சொன்னது. ஆனால் சூர்யா அதையும் மீறி எப்படி அவர்கள் 4 ஒரே ஷாட்டில் கொன்றான்? அவன் நம்மள ஒருத்த மாதிரி பேசி நம்மளோட கவனத்தை எல்லாம் வேற பக்கம் திசை திருப்பிட்டான். எல்லாரும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு அந்த 4 பேரையும் சுட்டுட்டான். துப்பாக்கியால சுட்ட சத்தம் கூட வரல. ஒரே செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு என்றான் சசாஸ்கி. ஸ்னைப்பர் குழுவின் இன்சார்ஜுக்கு சசாஸ்கி சொன்னதை கேட்டு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏனெனில் 4 பேரை, அதுவும் வெவ்வேறு திசையில் இருக்கும் 4 ஸ்னைப்பர்களை கொல்வது என்பது எவ்வளவு கஷ்டமான செயல் என்று அறிவான். ஆனால் சூர்யா அதை சில நொடிகளில் செய்து முடித்திருந்தான். மீண்டும் துப்பாக்கி சுடும் சத்தம் வாக்கி டாக்கியிலிருந்து கேட்டது. அது அவனது எண்ணத்தை தடை செய்தது. இப்ப என்னாச்சு என்று கேட்டான் ஜான். அவன் இப்ப கிழக்கு பக்கத்துல இருந்து வந்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை கொன்னுட்டான் என்று வாக்கி டாக்கியில் தகவல் வந்தது. அந்த தீம் பார்க் பின்பக்கமாக கேளிக்கை விளையாட்டு பகுதி அமைந்திருக்க அங்கே கொஞ்சம் நிஞ்சா வீரர்கள் பதுங்கி இருந்தார்கள். அங்கிருந்துதான் இப்போது தகவல் வந்தது. தகவல் சொல்லிக் கொண்டிருந்த நிஞ்சா வீரனும் தன் கண்களை திறந்தபடி நெற்றியிலிருந்து ரத்தம் வழிய கீழே சரிந்தான். அவன் மட்டுமில்லை, அவனுடன் இருந்த இன்னும் சிலரும் கூட அடுத்தடுத்து சரிய ஆரம்பித்தனர். அங்கிருந்த இன்னும் சிலர் சூர்யா ஓடுவதைக் கண்டு அவனை குறிப்பார்த்து சுட ஆரம்பித்தனர். ஆனால் அவன் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். அவனது உருவத்தை எல்லாம் அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவனை நோக்கி குறிப்பார்த்து சென்ற குண்டுகள் எல்லாம் அங்கிருந்த மரம், செடி என அனைத்தையும் சிதைத்தது.
ஜான் சார், அவன் ரொம்ப வேகமா இருக்கான். அவனோட உருவத்தை கூட எங்களால பார்க்க முடியல. அதனால எங்களால அவனை பார்த்து சரியா சுட முடியல. அவனோட துப்பாக்கி சுடும் திறனும் ரொம்பவே நல்லா இருக்கு. அவன் சுடுற எல்லா ஷாட்டும் சரியா நெத்தி பொட்டுல தான் வந்து விழுது. இங்க நம்ம ஆளுங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க என்று ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் தகவல் வந்தது. சூர்யாவின் உருவம் அந்த தீம் பார்க் முழுக்க இரவு நேரத்தில் பேய் போல உலா வந்தது. எனவே நிஞ்சா வீரர்கள் எல்லோரும் நடுங்க ஆரம்பித்தனர். இவ்வளவு அசாத்திய திறமை கொண்ட எதிரியை எதிர்கொள்ளும் போது அவர்களுக்குள் இருந்த மனபலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அதே சமயம் தங்கள் அருகில் ஏதாவது அசைவு தெரிந்தாலே அலற ஆரம்பித்திருந்தனர். 4 முறை மீண்டும் துப்பாக்கி சத்தம் கேட்க, அதன் பின்னர் அந்த பகுதியில் எஞ்சியிருந்த 4 கூட மடிந்து போனார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்து நின்ற சூர்யா அவர்கள் யாரும் கவனிக்கும் முன்பாகவே அவர்கள் பின்தலையில் சுட்டு அவர்களை வீழ்த்தி இருந்தான். என்ன நடக்குது? யாராவது ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுங்க என்று அந்த வீட்டினுள் இருந்த மேத்யூ கேட்டான். அவனால் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க முடியவில்லை. ஆனால் அவன் என்ன கத்தியும் வாக்கி டாக்கியின் மறுபுறத்திலிருந்து எந்த சத்தமும் இல்லை. அமைதியாகவே இருந்தது. இந்த அமைதி அங்கிருந்த அனைவரிடமும் அழுத்தத்தை உணர வைத்தது. மீதமிருந்த நிஞ்சா வாரியர்கள் வாக்கி டாக்கியின் மூலம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று யாராவது தகவல் சொல்வார்களா என்று ஆர்வமாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் யாராலும் இருந்த இடம் விட்டு அசையவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு சிறு அசைவும் கூட தங்கள் உயிருக்கு ஆபத்து என்பதை அவர்கள் அனைவரும் நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. நம்ம பிளான் படி எல்லாரும் கவனமா ரோலர் கோஸ்டர் பக்கம் போங்க என்று சசாஸ்கி அங்கிருந்த அமைதியை உடைத்து வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தான். அதே சமயம் அவன் குரலிலும் லேசான பயம் இருந்ததை அவர்களால் உணர முடிந்தது. அவன்தான் சூர்யா குறித்த தகவலை விசாரித்து தெரிந்து கொண்டவன். அவனுக்கு சூர்யாவை குறித்த அனைத்தும் தெரியும். அவனை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது என்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலை இவ்வளவு தலைகீழாக மாறும் என்பதையும் அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதும் உண்மை. சூர்யா இப்படி தங்கள் அனைவரையும் அடக்கி தலையை கூட வெளியே காட்ட முடியாமல் செய்வான் என்று அவர் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. மேத்யூ அவரது பயத்தை கண்டவன், கவலைப்படாத, இன்னும் எதுவும் முடியல என்று சொன்னான். அவன் குரலில் எந்தவித உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. இப்ப செத்த எல்லாரும் நம்ம அளவுக்கு பலம் உள்ளவங்க இல்ல. எல்லாரும் சின்ன சின்ன மீன்கள். இது ஒரு விஷயமே இல்ல. சூர்யா இன்னைக்கு நைட் சாகிறது உறுதி என்றான். மேத்யூ இப்படி பேசுவான் என்று ஜான் எதிர்பார்க்கவில்லை. இந்த வீரர்கள் எல்லோரும் மார்டினின் குடும்பத்திற்கு சொந்தமானவர்கள். அவர்கள் எல்லோரும் எப்போது இறந்து போயிருக்கிறார்கள் என்றால், சூர்யாவை தாங்கள் கொன்றாலும் கூட இவ்வளவு வீரர்களின் இறப்பிற்கு மார்டின் குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தங்களுடையதுதானே என்று எண்ணினான் ஜான். இவ்வளவு வீரர்களின் இறப்பை என்னவென்று நியாயப்படுத்த முடியும் அவர்கள்? மார்டினுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் எது எப்படி இருப்பினும் அவர்கள் இருவருமே அறியாத ஒரு விஷயம் என்னவென்றால், 2 மணி நேரத்திற்கு முன்பே சூர்யா மார்டினையும் அவரது மகனையும் கொன்று பரலோகம் அனுப்பிவிட்டான் என்பதுதான். நீ என்ன சொல்ற மேத்யூ? செத்து போன நிஞ்சா வீரர்கள் எல்லாரும் முக்கியமான ஆளுங்களா இல்லாம இருக்கலாம். ஆனா வேற நாட்டுல இருந்து வந்த ஒருத்தன் நம்ம இடத்துல அத்துமீறி நுழைஞ்சு இந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அவன் எவ்வளவு பேரை கொண்டு இருக்கான். உன்னால வேணும்னா இதை பொறுத்துக்க முடியலாம், ஆனா என்னால முடியல. நான் இப்பவே போய் அவனை கொல்றேன் என்று சொல்லிய ஜான் அந்த அறையிலிருந்து வெளியேற முயன்றான். அவன் அருகே இருந்த ஸ்னைப்பர் குழுவின் இன்சார்ஜ் உடனேயே ஆமா என்று தலையசைத்தான். தங்கள் ஆட்கள் நிறைய பேர் இருப்பதை அவர்கள் தடுத்தே ஆக வேண்டும். அதே சமயம் ஜானும் மேத்யூவும் தான் இங்கே பெரிய தலைகள். ஒருவேளை இப்போது அவர்கள் வெளியே சென்று அவர்களும் இறந்துவிட்டால் அவர்கள் முற்றிலும் இந்த முயற்சியில் தோற்று போய் விடுவார்கள். ஸ்னைப்பர் இன்சார்ஜ், சார், நான் இங்கே இருக்கேன். நான் வெளியில உங்களோட வரல. நான் சரியான இடம் பார்த்து இங்கிருந்து அவனை சுடுறேன் என்று சொன்னான். அவன் தான் நிஞ்சா வீரர்களின் ஸ்னைப்பர்கள் குழுவில் மிக திறமையானவன். தி பாஸ், அத்தியாயம் 334. ஜானும் மேத்யூவும் அவர்கள் இருந்த வீட்டை விட்டு வெளியே சூர்யாவை தேடி செல்ல போக, அங்க இருந்த ஸ்னைப்பர் இன்சார்ஜ், சார், நான் இங்கே இருக்கேன். நான் வெளியில உங்களோட வரல. நான் சரியான இடம் பார்த்து இங்கிருந்து அவனை சுடுறேன் என்று சொன்னான். அவன்தான் நிஞ்சா வீரர்களின் ஸ்னைப்பர்கள் குழுவில் மிக திறமையான கன்னர். ஓகே, நீ இங்கே இரு. சரியான நேரம் பார்த்து அவனை தூக்கிடு என்று சொன்ன மேத்யூ ஒரு நொடி நின்று யோசித்தவன், நான் திரும்பவும் சொல்றேன், அவனை துப்பாக்கி வச்சு சுட்டுக் கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா அவன் ஒரு தற்காப்பு கலைஞன், அதுவும் சக்தியை கட்டுப்படுத்த நிலையை கடந்தவன். அதனால கவனமா இரு என்று சொன்னான். பின்னர் ஜானுடன் சேர்ந்து வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான் மேத்யூ. அங்கே வந்திருந்த 7-8 நிஞ்சா வீரர்களும் அவர்கள் பின்னோடு சென்றனர். உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் இறப்பை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் அவர்கள். இதுவரையிலும் அவர்கள் எதற்காகவும் இப்படி பயந்ததில்லை.
எப்போதும் கெத்தாக தான் சுற்றி வருவார்கள். ஆனால் இப்போதோ பயம் அவர்கள் மனத்தினுள் ஆழமாக இறங்கி இருந்தது. சூர்யா வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர்களது ஆட்கள் நிறைய பேர் இறந்து போயிருந்தார்கள். அதில் சிலர் பயங்கரமான கொலைகாரர்கள். இவ்வளவு குறுகிய நேரத்தில் கிட்டத்தட்ட 40-50 பேரை அவன் கொன்று குவித்திருக்க அவர்களுக்கு பயம் ஏற்படாமல் எப்படி இருக்கும்? இந்த நொடி இப்படியே எங்கேயாவது சென்று ஒளிந்து கொள்ளலாமா என்ற எண்ணம் அவர்கள் மனதில் எழலாமில்லை. ஆனால் இப்போது அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி ரோலர் கோஸ்டர் அருகே வேகமாக செல்வது மட்டுமே. அங்கே இருக்கும் ஆட்களுடன் இணைந்து விட்டால் ஓரளவு தங்கள் மனது திடப்படும் என்று எண்ணினார்கள். மற்றபடி சூர்யாவை கொல்வதெல்லாம் ஜானும் மேத்துவும் பார்த்துக் கொள்வார்கள். நிறைய ஆட்கள் ஒரே இடத்தில் கூடும்போது அவர்கள் அனைவரின் குறியும் ஒருவனாக தான் இருக்கும். எனவே அவர்களுக்கு அதிகம் ஆபத்து இருக்காது. ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பாரா வண்ணம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போதே அவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு மீண்டும் நடத்தப்பட்டது. அத்தனை நிஞ்சா வீரர்களும் மடிந்து விழுந்தார்கள். இறந்து விழுந்தவர்கள் தவிர மீதமிருந்த அனைவரும் கூட தரையில் படுத்து விட்டனர். அப்போது சசாஸ்கி, யாரும் பயப்படாதீங்க, அதே மாதிரி எழுந்துக்காம முன்னோக்கி போங்க, பாதுகாப்பான இடம் நோக்கி போங்க என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை செய்தார். என்ன பிரயோஜனம்? அவன் எப்ப எங்கிருந்து தாக்குவான்னே தெரியல. அது சரிதான், இப்படியே போச்சுன்னா அப்புறம் நம்மள யாருமே உயிரோடு இருக்க முடியாது என்றனர் நிஞ்சா வீரர்கள். யாரும் பயப்பட வேணாம், நம்ம கூட மேத்யூ சாரும் ஜான் சாரும் இருக்காங்க, அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்று சசாஸ்கி தொடர்ந்து வீரர்களை அமைதிப்படுத்த முயன்றான். அவர்கள் எல்லோரும் மிருகத்திற்கு சமமாக மனதை கல்லாக்கி வைத்திருப்பவர்கள். அவர்களையே இப்படி பயமுறுத்தி விட்டானே அவன். இப்போது நிஞ்சா வீரர்கள் யாரிடமும் அந்த தைரியமோ துணிச்சலோ தொழில் தர்மமோ எதுவும் இல்லை. அதே சமயம் அங்கே கட்டிடத்தினுள் இருந்த ஸ்னைப்பர் ஜெரி தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றி சுற்றி பைனாகுலர் மூலம் பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயம் நிஞ்சா வீரர்களின் பயம் கலந்த புலம்பல்கள் வாக்கி டாக்கி மூலம் அவன் காதில் விழ அது அவனுக்கு கோபமாகவும் அவமானமாகவும் இருந்தது. எல்லாரும் ஜான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. யாராவது அவரோட உத்தரவை மீறணும்னு நினைச்சீங்க, அப்புறம் உங்க எல்லாரையும் சாவடிச்சிடுவேன் என்று சொன்னான் ஜெரி. இதை சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியாகிவிட்டான் அவன். அவனது இந்த உத்தரவை மீறும் துணிவு அங்கிருக்கும் நிஞ்சா வீரர்கள் யாருக்கும் இல்லை. அவர்களை போன்ற அண்டர் கிரவுண்ட் அமைப்பை பொறுத்தவரை தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் உத்தரவை பின்பற்றுவதுதான் முதல் கடமை. ஜெரி முதலில் இவர்களை காண்பித்து சூர்யாவின் கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பி அவனை சுட்டுவிடலாம் என்று எண்ணினான். ஆனால் இந்த முட்டாள்களோ இப்படி துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதுமே தரையில் படுத்துக் கொண்டனர். யாரும் சூர்யாவின் கவனத்தை கவரவில்லை. இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால்தான் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தான் அவன். நிஞ்சா வாரியர் அமைப்பை பொறுத்தவரை ஒழுக்கம் மிக முக்கியம். இதுதான் அவர்களது அமைப்பின் முக்கியமான விதி. அப்படி இருக்கும்போது அவர்கள் எக்காரணம் கொண்டும் ஜெரி கொடுத்த உத்தரவை மீற முடியாது. அவர்களது அமைப்பு இந்த உத்தரவுகளை பின்பற்றிதான் செயல்படுகிறது. எனவே அவர்களுக்கு இப்பொழுது சூர்யாவை கண்டு பயமாக இருந்தாலும் ஜெரியின் உத்தரவை கேட்டு உள்ளுக்குள் புலம்பியபடி ரோலர் கோஸ்டரை நோக்கி நடக்க தொடங்கி இருந்தனர். இரவு நேரத்தில் அவர்கள் மண்டியிட்டு மெல்ல மெல்ல ரோலர் கோஸ்டரை நோக்கி நெருங்கி சென்றனர். சூர்யா எங்கே தங்களை கண்டுபிடித்து விடுவானோ என்று பயந்து கொண்டே சத்தம் கொஞ்சமும் வராமல் பதுங்கி பதுங்கி அடியெடுத்து வைத்தனர். அதே நேரம் சிவன்யா இன்னும் சூர்யாவின் நிழலை கூட பார்க்கவில்லை. வெறும் துப்பாக்கி சத்தத்தை மட்டுமே கேட்டிருந்தாள். அதோடு அவளுக்கு அங்கே விழுந்து கிடந்த வாக்கி டாக்கி மூலம் சசாஸ்கி சொன்ன வார்த்தைகள் மட்டுமே கேட்டது. அதை வைத்து அவளே இப்போது என்ன சூழ்நிலை என்று புரிந்து கொண்டாள். அவளுக்கு புரிந்தவரை சூர்யா இந்த இடத்தில் திடீரென நுழைந்து யாரும் கவனிக்கும் முன்பாகவே தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறான். இருந்தாலும் அவளுக்கு சூர்யாவை எண்ணி கவலையாக தான் இருந்தது. அவள் கவலையுடன், கடவுளே, சூர்யாவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க என்று மனதுக்குள்ளேயே வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தாள். ஒருவேளை சூர்யாவுக்கு மட்டும் எதுவும் ஆகிவிட்டால் தன்னை காப்பாற்ற வந்துதான் அவனுக்கு எதுவும் ஆகிவிட்டது என்று காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியை அவளால் தாங்க முடியாமல் போய்விடும். அதே நேரம் சூர்யா ரோலர் கோஸ்டருக்கு 100 மீட்டர் தொலைவில் இருந்தபடி தன்னிடமிருந்த 2 மிஷின் கன்களையும் ரீலோட் செய்து கொண்டிருந்தான். அவன் தொடர்ந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிஞ்சா வீரர்களை கொல்ல விரும்பவில்லை. அவர்கள் அந்த தகுதியை இழந்து விட்டனர். அதோடு அவன் இவ்வளவு பேரை கொன்று குவித்த பின்னர் ஜானும் மேத்துவும் எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் இதற்கு மேல் நடப்பது நடக்கட்டும் என்று சும்மா உட்கார்ந்திருக்க மாட்டார்கள் என்று அவன் அறிவான். அந்த கொலையாளியின் செயல்களை வைத்து பார்க்கும்போது அவர்கள் இருவரும் இந்நேரம் தன்னை தேடி வெளியே வந்திருப்பார்கள் என்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை விட குறைவான தகுதி நிலையில் இருக்கும் ஆட்களை கொல்ல சூர்யாவுக்கு ஆர்வம் குறைந்து விட்டதும்
அவன் தன்னுடைய அடுத்த திட்டத்தை தொடங்கி தயாராகி கொண்டிருந்தான். குட்டி குட்டி மீன்களை கொல்வதை விட சுறாவை பிடிப்பதுதான் அவனுக்கு வேலையை எளிதாக்கும். எனவே அவனது அடுத்த இலக்கு ஜானும் மேத்துவும் தான். என்ன ஆனாலும் அந்த 2 பலவான்களையும் அவன் வீழ்த்தியே ஆக வேண்டும். இருட்டில் இரவு காற்று இதமாக வீச அந்த காற்றின் சத்தத்தை தவிர அந்த இடம் முழுக்க வேறு எந்த அசைவும் இல்லை. இந்த நொடி சூர்யா தரையில் யார் கண்களுக்கும் தென்படாமல் பதுங்கியபடி படுத்திருந்தான். அவன் கையில் இருந்த பைனாகுலர் வழியாக ஜானும் மேத்துவும் அவர்கள் இருந்த அறையை விட்டு வேகமாக வெளியே வருவதை அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அதோடு ஒரு கருப்பு உருவம் அந்த அறைக்குள் திரும்பி சென்றதையும் கவனித்துக் கொண்டான் சூர்யா. அதை கண்டதுமே அந்த ஆள்தான் கடைசியாக எஞ்சியிருக்கும் ஸ்னைப்பர் என்று அவனுக்கு புரிந்தது. அவன் மீண்டும் உள்ளே செல்ல காரணம் அந்த கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு சென்று சரியான இடம் பார்த்து அமர்ந்து கொண்டு தன்னை தாக்குவதற்காக இருக்கலாம் என்று சூர்யாவே யூகித்துக் கொண்டான். அதன் பின்னர் சூர்யா தன் பைனாகுலரை ஓரமாக வைத்தவன் மிஷின் கன்னை கையில் எடுத்துக் கொண்டான். ஜானும் மேத்துவும் வேகமாக நடந்து வருவதை கண்டவன் அந்த துப்பாக்கியை அவர்களை நோக்கி உயர்த்தி பிடித்தவன் அவர்கள் வரும் தூரத்தை அமைதியாக கணக்கிட ஆரம்பித்தான். அவனும் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கும் வீரன் என்பதால் அவர்கள் இருவரையும் வெல்லும் வாய்ப்பு தனக்கு பெரிதாக இருக்காது என்று நன்றாக அறிவான். எனவே அவர்களை தன்னை நெருங்கி வரவே விடக்கூடாது என்பதுதான் சூர்யாவின் திட்டம். எனவே அவர்கள் 50 மீட்டர் தொலைவில் வரும்போதே அவர்களை நோக்கி சுட ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் சக்தியை கட்டுப்படுத்தும் வீரர்களுக்கு வரும் ஆபத்தை முன்பே உணர்ந்து கொள்ளும் உணர்வு திறன் நன்றாகவே இருக்கும். எனவே அவர்கள் மிக வேகமாக செயல்படுவார்கள். ஒருவேளை அவர்கள் தூரத்தில் வரும்போது அவர்களை நோக்கி சுட ஆரம்பித்தால் அவர்களால் அதை தடுத்துவிட முடியும். சூர்யாவும் அவர்களைப் போலவே சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் எக்ஸ்பர்ட் என்பதால் அவனுக்கும் இது குறித்து மற்றவர்களை விட தெளிவாகவே தெரியும். அதே போல அவர்கள் உடலில் ஒருவேளை துப்பாக்கி குண்டு பட்டாலும் அவர்களால் தங்கள் உடலில் உள்ள சக்தியை வைத்து அதிக சேதம் உண்டாகாமல் தடுக்க முடியும். பல ஆண்டுகளாக ஜானும் மேத்துவும் இந்த தரநிலையில் இருப்பவர்கள் என்பதால் அவர்களை நோக்கி ஆபத்து வருகிறது என்பதை அவர்களால் தூரத்தில் இருந்தே கணிக்க முடியும். அதே போல சூர்யாவிற்கு தன் கையில் இருக்கும் அந்த துப்பாக்கிதான் ஆபத்து என்று நன்றாகவே தெரியும். அதனால் அவனால் அவர்களை கொல்ல முடியாமலும் போகலாம். எனவே அவன் மிக கவனமாக செயல்பட வேண்டும். அவன் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் கூட அந்த 2 பலவான்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது அவனுக்கு ஆபத்து. அவர்கள் கையால் அவன் இறக்கவும் நேரிடலாம். எனவேதான் அவர்கள் இருவரும் வரும் தூரத்தை துல்லியமாக கணக்கிட்டுக் கொண்டிருந்தான் சூர்யா. 150 மீட்டர், 100 மீட்டர், 50 மீட்டர் இடைவெளியில் அவர்கள் வந்ததும் கையில் இருந்த மிஷின் கன்னை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட சூர்யா தன் மூச்சை பிடித்தபடி 30 மீட்டர் தொலைவில் அவர்கள் வந்ததும் சுட ஆரம்பித்தான். படபடவென அந்த இரவு நேரத்தின் அமைதியை கிழித்துக் கொண்டு அந்த இடம் முழுக்க துப்பாக்கி சத்தம் எதிரொலிக்க துப்பாக்கி சூட்டில் அந்த இடமே புகை மண்டலமாக மாறிப்போனது. ஜான் மேத்யூவுடன் வந்த நிஞ்சா வீரர்கள் மேலும் துப்பாக்கி குண்டுகளின் மழை இறங்கியது. சூர்யாவுக்கு முன்னால் சில மீட்டர் தொலைவு வரை ஒரே புகை மூட்டமாக காணப்பட்டது. இடைவேளியே இல்லாமல் குண்டுகள் போய் இறங்க அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதை போல இருந்தது. துப்பாக்கி சத்தம் கேட்டதுமே ஜானும் மேத்யூவும் தங்கள் மேல் குண்டுகள் படாமல் அதை வேகமாக தடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் பல வருடங்களாக சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருப்பவர்கள் என்பதால் இப்படி ஏதாவது நடந்தாலும் அவர்களால் இப்படி ஏதாவது செய்ய முடியும். ஆனால் எப்படி தடுத்தும் ஜான் மீது சூர்யாவின் துப்பாக்கியிலிருந்து சென்ற ஒரு குண்டு பட்டுவிட்டது. அதில் என்று அலறினான் அவன். சூர்யா ஜானின் தலைக்கு தான் குறிவைத்திருந்தான். அந்த குண்டு அவன் தலையில் இறங்கியதும் சில்லென்று ஒரு பயமுணர்வு அவனது இதயத்தை தாக்கியது. மீண்டும் தன் மேல் தாக்குதல் நடத்தும் வாய்ப்பு இருப்பதை உணர்ந்த ஜான் வேகமாக தரையில் சரிந்தவன் பாதுகாப்பான இடம் நோக்கி உருண்டு செல்ல ஆரம்பித்தான். அதே நேரம் ஏதோ ஒரு பொருள் சூரிய இருந்த இடத்தை கடந்து சென்றது. அதில் அந்த இடத்தில் இருந்த பொருட்கள், செடிகள் என எல்லாம் வெட்டுப்பட்டு கீழே சரிந்தது. அப்போது அந்த பொருள் வேகம் குறையாமல் அவனுக்கு பின்னால் இருந்த மரத்தில் மோதி மரங்களையும் தொலைத்து சென்றது. ஒரு மரத்தையே தொலைக்கும் அளவுக்கு இருக்கிறது என்றால் அந்த பொருள் எவ்வளவு வலிமையானது என்பதை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது சூர்யாவின் நெற்றியிலிருந்து வியர்வை துளி வழிய ஆரம்பித்தது. அவனுக்குள் லேசாக பயம் துளிர்க்க ஆரம்பித்தது. அவன் மட்டும் சரியான நேரத்தில் அதிலிருந்து விலகி செல்லாமல் ஜானை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து சுட்டுக் கொண்டே இருந்திருந்தால் அப்போது அவன்தான் உயிரில்லாத உடலாக இந்த இடத்தில் இருந்திருப்பான். முட்டாள், சக்தியை கட்டுப்படுத்த நிலைய கடந்தவங்கள துப்பாக்கி வச்ச கொல்ல முடியாதுன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டுக்கொண்டே சூர்யாவை நெருங்கி வந்த மேத்யூ உடனடியாக மின்னல் வேகத்தில் சூர்யாவின் மேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். சூர்யாவிற்கு மீண்டும் துப்பாக்கியை எடுக்க கூட அவன் அவகாசம் கொடுக்கவில்லை.
மேத்யூ தன்னை நோக்கி வேகமாக வருவதை கண்ட சூர்யா வேகமாக தன் கையில் இருந்த துப்பாக்கியை உயர்த்தி சுட ஆரம்பித்தான். ஆனால் எதிர்பாரா விதமாக மேத்யூ தன் உடலை வளைத்து சீறியபடி அந்த துப்பாக்கி தோட்டாக்களை தடுத்தான். பின்னர் தன் இடது காலை தரையில் ஊன்றி ஒரு அழுத்தம் கொடுக்க உடனேயே அந்த இடத்தில் ஒரு பிளவு உண்டாகியது. மேத்யூ இடைவேளியே இல்லாமல் சூர்யாவை நோக்கி தாக்கிக் கொண்டிருந்தான். அவனை எதை வைத்தும் தடுக்க முடியவில்லை சூர்யாவினால். சூர்யாவின் கண்கள் அகல விரிந்தது. அவன் அவசரப்படவில்லை. அவன் தன் உடலில் உள்ள சக்தியை ஒருங்கிணைத்தவன். வரும் ஆபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ள முயன்றவன் அதீத வேகத்துடன் பின்வாங்கி சென்றான். என்ன ஆனாலும் சூர்யா தன் முகத்தில் பயத்தை வெளிப்படுத்தவில்லை. அவன் கண்கள் அமைதியாக இருந்தது. அவன் நிதானமாக இருந்தாலே சூழ்நிலை இன்னமும் அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். மேத்யூவை ஒரு துப்பாக்கியை வைத்து கொன்றுவிடலாம் என்று சூர்யா எப்போதும் எண்ணியதில்லை. அவன் முதலில் சுட ஆரம்பித்த போதே மேத்யூ வேகமாக செயல்பட்டு தோட்டாக்களில் இருந்து தன்னை காத்துக் கொள்வான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் அதையும் மீறி துப்பாக்கி சூடு நடத்த காரணம் முடிந்த அளவுக்கு அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் தூரத்தை அதிகரிக்க மட்டுமே. மேத்யூவின் பலம் மிக அதிகம் என்று அவன் இப்போது அறிந்து கொண்டான். என்னதான் மேத்யூ பல ஆண்டுகளாக சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில் மட்டுமே இருக்கிறான் என்றாலும் தான் அவனுக்கு நிகரானவன் இல்லை என்பதையும் சூர்யா உணர்ந்து கொண்டான். எதிராளியின் பலத்தை குறைத்து மதிப்பிடுவது தனக்குதான் ஆபத்து என்பதை நன்கு அறிந்தவன் என்பதால் சூர்யா எதிராளியின் பலத்தை குறைவாக எண்ணவில்லை. தி பாஸ் அத்தியாயம் 335. சூர்யா மேத்யூவை குறித்து கணக்கிட்டவன். மேத்யூ தன்னை நெருங்கி வந்தால் தன் உடல் பலத்தை வைத்து மட்டுமே சண்டையிட முடியும் என்பதை புரிந்து கொண்டான். தன் உடல் பலத்தை நம்புவதை தவிர மேத்யூவை கொல்ல அவனிடம் வேறு எந்த வழியும் இல்லை. சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில் இருக்கும் தன்னால் மேத்யூவை எதிர்க்க முடியுமா? அதோடு இவனுக்கு அடுத்து தான் ஜானுடன் வேறு போராட வேண்டியிருக்கும். அதே சமயம் ஜானுக்கு இப்பொழுது அடிபட்டிருக்கிறது. ஆனால் பெரிதாக அடி பலமாகப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை. எனவே அவர்கள் இருவரிடமும் சண்டையிட வேண்டியிருக்கும் என்பதை சூர்யா கணக்கிட்டு அதை வைத்து மேத்யூவை எப்படி எளிதாக சாய்க்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் சூர்யா. அதே சமயம் மேத்யூ தன்னை நெருங்கி வருவதையும் அவன் தவிர்க்க வேண்டும். இப்போது அவன் யோசித்ததெல்லாம் வார்த்தைகளில் சொல்ல அதிக நேரம் ஆனாலும் இதெல்லாம் சூர்யாவின் நொடி நேர யோசனைகள் தான். கண்ணிமைக்கும் நொடியில் மனதின் கற்பனை எண்ணம் உலகையே சுற்றி வரும் வல்லமை கொண்டது என்று சொல்வது உண்மைதான் என்பது இப்போது புரிந்தது. போரில் எதிராளி தன்னை விட பலசாலி என்றால் அதில் தன் பலம் அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவதில் எந்த தவறும் இல்லை. அவனது உடலின் பலம் அனைத்தையும் அவனது உடலின் முக்கிய பாகங்கள் அனைத்திற்கும் அவன் கடத்த வேண்டும். மேத்யூவுடன் சண்டை போடும் போது அவன் அதீத வேகத்தில் சண்டையிட தன்னை தயார் செய்தான் சூர்யா. ஆனால் சூர்யாவை விட மேத்யூவின் வேகம் அதிகமாக இருந்தது. அவன் ஏற்கனவே சூர்யாவிற்கு நெருக்கமாக வந்திருந்தான். அவன் கையில் இருந்த நகம் கொண்டு காற்றில் வீச ஆரம்பித்தான். சூர்யா அங்கிருந்து தப்பி ஓட அவன் பின்பக்கம் கிழிப்பது போல சென்றது அந்த நகம். பயந்துட்டியா சின்னப்பையா? நீ எவ்வளவு தூரம் ஓடுறன்னு நானும் பாக்குறேன். நீ இன்னைக்கு இங்கே தங்கிக்கோ. நான் உன் தலைய வெட்டி எங்க முன்னோர்களுக்கு படையல் போடுறேன் என்று தன் தாக்குதல் தோல்வி அடைந்தாலும் சூர்யா பின்வாங்கியதில் சந்தோஷமாக பேசினான். அதே சமயம் அவனது வார்த்தைகள் சூர்யாவின் மனதை மிகவும் தொந்தரவு செய்தது. சூர்யா தொடர்ந்து தன் மனதின் எண்ணங்களை தடுத்தவன். இந்த சூழ்நிலையில் அவனால் தன் முழு பலத்தையும் உபயோகிக்க முடியவில்லை. அதே சமயம் அடுத்தடுத்து டமால் டமால் என்று துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்க அந்த சத்தம் மேத்யூவின் பேச்சை நிறுத்தியது. என்னதான் சூர்யா பின்வாங்கி ஓடி இருந்தாலும் அவன் தன் முழு பலத்தையும் உபயோகிக்க முடியாமல் இருந்தாலும் அவன் கையில் இருந்த துப்பாக்கி கொண்டு மேத்யூ மேல் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். ஆனால் எப்படி இருப்பினும் மேத்யூவிற்கு ஆபத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது என்பதாலும் அவனது பலத்தின் வேகம் காரணமாகவும் அவன் தன்னை தொலைக்க வரும் தோட்டாக்களிலிருந்து காப்பாற்றிக் கொண்டான். டிக் டிக் என்று சூர்யாவின் துப்பாக்கியில் தோட்டாக்கள் இல்லாமல் வெறும் துப்பாக்கி சத்தமிட்டது. இப்படிப்பட்ட ஆபத்தான சூழலில் அவன் துப்பாக்கியில் குண்டுகள் தீர்ந்து போனது. அதில் சூர்யாவின் முகம் இருண்டு போனது. இப்ப நீ என்ன பண்ண போறன்னு நான் பாக்குறேன் என்று கேலி செய்து சிரித்தான் மேத்யூ. அதே நேரம் அவனது வேகம் சற்றும் குறையவில்லை. முதலிலாவது சூர்யாவிடம் துப்பாக்கி இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்திருந்தது. ஆனால் இப்போதோ அவனிடம் துப்பாக்கி இல்லை. இப்போது சூர்யாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவன் தன் இறப்பிற்கு காத்திருப்பதாகவே எண்ணினான் மேத்யூ. சூர்யாவின் முகத்தில் இருந்த உணர்வுகள் மாற அவன் முகத்தில் லேசான பயம் தோன்ற ஆரம்பித்தது. அவன் மிகவும் பயந்து போனவன் போல இருக்க அவன் கொஞ்சம் பின்வாங்கி சென்றான். இந்த காட்சி மேத்யூ கண் முன்பாக நடக்க அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் அதிகமாக ஆரம்பித்தது. சூர்யா பின்வாங்கும் பொழுது அவனது மணிக்கட்டு பகுதியை லேசாக உதறினான்.
அவன் கைக்குள்ளிருந்து ஒரு சிலிண்டர் அவனது உள்ளங்கையில் வந்து விழுந்து அவன் உள்ளங்கையை மறைத்தது. அதே சமயம் மேத்யூ சூர்யாவை நோக்கி வேகமாக ஓடி வந்தவன், ஆழ்ந்த இரங்கல் என்று சொல்லி கொஞ்சமும் வேகத்தை குறைக்காமல் ஓடி வந்தான். சூர்யா மீண்டும் ஒரு முறை பின்னோக்கி சென்றான். அவனது செயல்களுடன் சேர்த்து அவன் முகத்திலும் பயம் தோன்றியது. மேத்யூவின் கையில் ஒரு நீண்ட வாள் இருந்தது. அவன் கால்களை தரையில் ஊன்றி கொஞ்சம் மேலே எம்பி சென்றவன் கையில் இருந்த வாள் கொண்டு காற்றை கிழித்தபடி வந்தான். சூர்யாவின் தலை தனியாக உடல் தனியாக அந்த வாளின் மூலம் துண்டாக்க வேண்டும் என்பதுதான் அவனது எண்ணம். அப்போது பின்வாங்கி சென்று கொண்டிருந்த சூர்யா சட்டென திரும்பியவன் தன் கையில் இருந்த பொருளை தூக்கி மேத்யூ மீது அதீத வேகத்தில் எறிந்தான். அந்த சிலிண்டர் வடிவில் இருந்த பொருளின் மீது ஒரு பட்டன் இருக்க சூர்யா தூக்கி எறியும் போதே அதை அழித்து இருந்தான். உடனேயே அதிலிருந்து ஊசிகள் சில வெளியே வந்தது. அதை கண்டு மேத்யூவின் முகம் சட்டென மாறி போனது. சூர்யாவிடம் இன்னொரு திட்டம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நொடி அவனுக்குள் இருந்த பலம் வெளியேற சூர்யா தூக்கி எறிந்த பொருள் தன் மேல் படாமல் இருக்க அவனால் முடிந்தவரை தடுக்க பார்த்தான். அவன் என்னதான் வேகமாக செயல்பட்டாலும் கூட அவன் சூர்யாவிற்கு மிக நெருக்கமாக சென்று கொண்டிருந்தான். இனி சூர்யா பின்வாங்கி செல்ல முடியாது என்று அவன் எண்ணி இருக்க அவனே இப்போது வசமாக மாட்டிக்கொண்டான். அப்பொழுது அவனது தோள்களிலும் இதய பகுதியிலும் 2 ஊசி சென்று குத்தியது. மேத்யூ தனக்குள் இருக்கும் அனைத்து பலத்தையும் வெளிக்கொண்டு வர கொஞ்சமும் தயங்கவில்லை. அவன் தன் உடல் தசைகளின் அளவை கடுமையாக்கி அந்த ஊசி தனக்குள் பெரிதாக செல்லாமல் தடுக்க பார்த்தான். அதே சமயம் இதய பகுதியில் சென்று தாக்கிய ஊசி நேராக இதயத்தை தாக்கவில்லை, சில இன்ச் இடைவெளியில் சென்று சுருக்கியது. அவன் தன் உடல் பலத்தை பெருக்கிய காரணத்தினால்தான் அது நேராக அவனது இதயத்தை துளைக்கவில்லை. என்னதான் அந்த ஊசிகள் அபாயங்கரமாக அவனை தாக்கவில்லை என்றாலும் அவனுக்குள் இருந்த சக்தி குழம்ப ஆரம்பித்தது. அவனது பலம் உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. இந்த நொடி சூர்யா தன் அடுத்த நகர்வை செய்தான். சூர்யா அவன் பக்கமாக திரும்பியவன், இதுதான் எனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். இப்ப நான் உன்னை கொல்லாம விட்டானா வேற எப்பவுமே முடியாது என்றவன் அவன் மேல் தாக்க ஆரம்பித்தான். கண்ணிமைப்பதற்குள் சூர்யா மேத்யூவை நெருங்கி இருந்தவன் அவனை நோக்கி ஒரு குத்து விட்டான். இடி தாக்கியது போல இருந்தது அந்த குத்து. இதற்காக தான் மித்ரன் மாஸ்டர் சூர்யாவை நீண்ட காலம் அவன் தகுதி பெற்று விட்டதாக சொல்லாமல் இருக்க காரணம். கடந்து சென்ற பல வருடங்களில் சூர்யா எவ்வளவோ கஷ்டப்பட்ட போதிலும் கூட அவன் இந்த பாக்ஸிங் முறையை எதற்காகவும் பிரயோகித்தது இல்லை. ஆனால் இன்று அவன் அந்த முறையை உபயோகிக்க தயங்கவும் இல்லை. இதுதான் இப்போது சூர்யாவிடம் இருக்கும் மிகப்பெரிய பலம். சூர்யாவின் இடி போன்ற தாக்குதலை கண்ட மேத்யூ கொஞ்சமும் கவனக்குறைவாக நடந்து கொள்ள நினைக்கவில்லை. அவனது உள்பலம் குழப்பமாக இருந்த போதிலும் கூட அவன் தனது உடல் பலத்தை வைத்து தன் கையை அகல திறந்தவன் சூர்யாவின் பாக்ஸிங் குத்தை தடுக்க முயன்றான். மேத்யூவின் உள்ளங்கையில் சூர்யாவின் முஷ்டி வந்து தாக்க மேத்யூ அதை தடுக்க எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் சூர்யாவின் இடி போன்ற தாக்குதல் முன்பாக நிற்க முடியவில்லை. சூர்யாவின் கை முஷ்டி அவன் உள்ளங்கையை கடந்து அவன் நெஞ்சில் சென்று பலமாக மோதியது. மேத்யூ பலமாக முணங்கினான். அவனது உடல் நடுங்கியபடி பின்னால் சென்றது. அவன் வலியில் மிகவும் அவஸ்தைப்பட ஆரம்பித்தான். அவன் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில் இருப்பவன் என்றாலும் அவனது உள்ளுக்குள் இருக்கும் பலம் சூர்யா செலுத்திய அந்த ஊசியின் காரணமாக குழப்பமாக இருப்பதால் அவன் உடலால் சூர்யாவின் அடுத்த தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. மீண்டும் என்ற சத்தத்துடன் அடுத்து மறைந்து வைத்திருந்த ஆயுதம் வெளியே வந்தது. அது சூர்யாவிடமிருந்த மூங்கில் குழலிலிருந்து வெளியே வந்த ஊசி. அந்த ஊசியின் வேகமும் மிக அதிகமாக மேத்யூவை நோக்கி சென்றது. மேத்யூவிற்கு அந்த ஆபத்தை உணர முடிந்தாலும் அவனது உடல் விரைத்து போயிருக்க அவனால் அசைய முடியவில்லை. அது சூர்யா விட்ட குத்தின் காரணமாக நிகழ்ந்ததும் அவனது உடலில் இருக்கும் ஒவ்வொரு இடமும் வலியில் துடித்துக் கொண்டிருந்தது. எனவே அந்த ஊசி வந்து அவனது நெற்றியில் சொருகுவதை தடுக்க முடியாமல் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. அந்த ஊசி அவன் நெற்றியில் சொருகிய அடுத்த நொடி ஒரு துளி ரத்தம் அவன் நெற்றியிலிருந்து வெளியேறியது. அவனது உடலில் இருக்கும் பலத்தின் காரணமாக அந்த ரத்த துளி ஒரே ஒரு நொடியில் மின்னல் போல மின்னியது. மேத்யூ மிகவும் பலசாலி. அவர்கள் நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய வீரர்களில் அவனும் ஒருவன். ஆனால் இந்த நொடி அவன் சூர்யாவின் கையால் இறந்து போயிருந்தான். அவன் கண்கள் அகல திறந்து ஒரு நம்ப முடியாத பார்வையுடன் நிலை குத்தி இருந்தாலும் அவனது உடலை தாங்க முடியாமல் அப்படியே தரையில் சரிந்தான் மேத்யூ. மேத்யூவின் மனது இறக்கும் நொடியில் மிகவும் வேதனையை உணர்ந்தது. அவன் கண்கள் இயலாமையையும் நம்ப முடியாத தன்மையையும் வெளிப்படுத்தியது. ஒரு சின்ன பையன் கையால் தான் இறந்து போனோம் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் வாழ்வின் இறுதி நொடியில் கூட அவன் விட்டுக் கொடுக்க முடியாமல் தடுமாறினான். அதே சமயம் மேத்யூவின் மரணத்தை அங்கே கட்டிடத்தினுள்ளிருந்து பார்த்து கொண்டிருந்த ஜெரியின் முகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொண்டு வந்தது. இது எப்படி சாத்தியம்
என்று மெல்லிய குரலில் சொன்னான் அவன். இவ்வளவு நேரமும் அவன் அவர்கள் இருவருக்குள் நடந்த சண்டையை பைனாகுலர் மூலமாக பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவ்வளவு பெரிய பலசாலியான மேத்யூ சண்டையின் ஆரம்பத்திலிருந்து வெற்றி வாய்ப்பு பெறுவது போல இருந்தவன் கடைசியில் இறந்து போவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மேத்யூவின் இறப்பு ஜெர்ரியின் மனதை ஆட்டம் காண செய்திருந்தது. இந்த சூர்யா என்ன மாதிரியான ஆள் என்று அவன் தனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டான். அப்போது அங்கே வந்த ஜாக்கி ஜெர்ரியின் முகத்தை பார்த்துவிட்டு, என்னாச்சு, ஏன் நீ இப்படி இருக்க என்று கேட்டான். அவனுக்கு நிஜமாகவே அங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. மேத்யூ சார் இறந்துட்டாரு, அவர் சூர்யா கொன்னுட்டான் என்று அதிர்ச்சியாக சொன்னான் ஜெர்ரி. என்னது, நீ என்கிட்ட விளையாடுறியா என்று நம்ப முடியாமல் கேட்டான் ஜாக்கி. அதெப்படி மேத்யூ இறக்க முடியும் என்று எண்ணியவன், நீ பதட்டமா இருக்கான்னு நினைக்கிறேன், அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற என்றான். நான் சொன்னது உண்மைதான். நடந்த சண்டைய முழுசா நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஜாக்கி. மேத்யூ சார் உடம்புல இருந்து ஒரு ஒலி வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி நான் தப்பா புரிஞ்சுக்குவேன் என்றான் ஜெர்ரி. இவ்வளவு நேரமும் ஜெர்ரி சொன்னது உண்மையில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த ஜாக்கியின் முகம் இப்போது மாற ஆரம்பிக்க அவன் பைனாகுலரை எடுத்து பார்த்தவன், அவன் என்ன பண்றான் என்று கேட்டவன், அவன் ஜான் சாரையும் கொன்னுடுவானோ என்றான். இதை கேட்டதும் அதிர்ந்து போன மகேந்திரன் அப்படியே இடிந்து போய் தரையில் அமர்ந்து விட்டான். இப்போதுதான் மேத்யூ இறந்திருக்க, அடுத்து ஜானும் இறந்து விட்டால் இந்த முறை அவர்களுக்கு முழுமையான தோல்வியாக தான் இருக்கும். இங்கிருந்து அவர்கள் யாரும் உயிருடன் செல்ல முடியாது. ஜெரி, நீ பொய் எதுவும் சொல்லலையே. மேத்யூ மிகப்பெரிய பலசாலி, அவன் இவ்வளவு வருஷமா பயிற்சியில இருக்கான், அதுவும் அவன் கூட ஜான் வேற இருக்கான், அப்புறம் எப்படி அவன் இறந்திருக்க முடியும் என்று கேட்டான் மகேந்திரன். இவ்வளவு கேள்வி கேட்டாலும் மகேந்திரனின் மனதிடம் முற்றிலும் குறைந்து போனது என்பது உண்மை. அவன் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தான். அதன் மூலம்தான் அவன் தன் பயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் ஜெர்ரியை எதிர்பார்ப்புடன் பார்த்தான். ஜெர்ரி அவனிடம் விளையாடி பார்க்க இப்படி சொன்னதாக சொல்வான் என்று எண்ணினான் அவன். மேத்யூ சாரும் ஜான் சாரும் இங்க இருந்து வெளியில போனதும் ஜான் சாருக்கு அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் மேத்யூ சார் சூர்யாவை துரத்திட்டு போனான். ஆனா கடைசியா அவரும் சூர்யா கையால இறந்துட்டாரு என்று விளக்கமாக சொன்னான் ஜெர்ரி. மகேந்திரன் பயத்துடன், இப்ப நாம என்ன பண்றது என உளர ஆரம்பித்தான். தரையில் அமர்ந்திருந்தவன் அப்படியே தன் தலையை கைகளில் தாங்கி பிடித்துக் கொண்டவன் தொடர்ந்து இதையே உளறிக் கொண்டிருந்தான். இந்த நொடி அவனுக்கு இந்த உலகில் பாதுகாப்பான எந்த ஒரு இடமும் இருப்பதாக தோன்றவில்லை. சட்டென தன் தலையை உயர்த்தி மகேந்திரன் ஜெர்ரியை பார்த்து கண்கள் மின்ன, ஜான் சார் இன்னும் சாகலல்ல, இப்ப நாம போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணா அவர் பிழைக்க வாய்ப்பு இருக்குல்ல என்றான் மகேந்திரன். அவனுக்கு இருக்கும் இறுதி வாய்ப்பு இது மட்டுமே என்பது போல அவன் கண்கள் மேலும் மேலும் பளபளப்பாகியது. அது சரிதான், அவர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு இது மட்டுமே. இப்போது ஜெர்ரிக்கும் ஜாக்கிக்கும் கூட உடனேயே நம்பிக்கை பிறக்க தங்கள் மனதை திடப்படுத்தி இருந்தனர். ஜெர்ரி உடனேயே தன் துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டவன் சூர்யா எங்கே இருக்கிறான் என பைனாகுலர் வழியாக பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு உறுதியாக தெரிந்தது, மேத்யூவை கொன்ற பின்னர் அவன் ஜானை தேடிதான் செல்வான் என்று ஜெர்ரி நினைத்தான். ஜானும் இறந்து விட்டால் அதன் பின்னர் இங்க இருக்கும் யாரும் உயிரோடு இருக்க முடியாது என்பது அவனுக்கு உறுதியாக தெரியும். அவன் எதிர்பார்த்தது போலவே சூர்யா வேகமாக ஜானை நோக்கி சென்று கொண்டிருந்தான்.